அனைவருக்கும் வணக்கம். பொதுவா அரசு கொள்கை சார்ந்த முடிவுகள்ல நீதிமன்றம் தலையிட மாட்டாங்க. எதுப்பா அரசு கொள்கை சார்ந்த முடிவு அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் இருக்கலாமா, வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறது அரசு. ஸோ அத மாரியான முடிவுகள்ல டாஸ்மாக் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பப்ளிக் போயிட்டு ஒரு ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது அரசு கொள்கை சார்ந்த முடிவு. ஸோ அவங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கோவிட் டைம்ல வேக்சின் போடக்கூடாது, வேக்சின் போடுறதுனால நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சில வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இத மாதிரி மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேக்சின் போடலாமா வேணாமான்னு முடிவு எடுக்க வேண்டியது மத்திய அரசுடைய கொள்கை முடிவு. அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு மக்கள் நலம் சார்ந்து மக்கள் விருப்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீதிமன்றம் எப்பொழுதுமே தலையிட மாட்டாங்க. அரசுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்திலையும் கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன அந்த குடும்பத்தை சேர்ந்த 31 பேருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கே போயிட்டு அவங்களுக்கு அரசாணை, அரசு வேலை அப்படிங்கிறத வழங்கினாங்க. ஸோ இந்த விஷயத்திலையும் நீதிமன்றம் தலையிட மாட்டாங்க. இது அரசு கொள்கை சார்ந்த முடிவு, ஸோ அவங்க எடுத்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் நேத்தி அந்த தீர்ப்புல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நேத்தி மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருப்பீங்க. இந்த 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்கல்ல, அந்த அரசாணையை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெரிய ஷாக்கு. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இது திரும்ப இவங்க அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அங்க இதெல்லாம் இது பண்ணிட்டு இது அரசு கொள்கை சார்ந்த முடிவு, இதுல தலையிட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்கும் அப்படின்னு நேத்தியே நினைச்சேன். பட் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பெட்டிஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் இன்னும் அப்பீல் அப்படிங்கிறத போல. பட் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து இன்னும் ஸ்ட்ராங்கா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்டிவா எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறத போவாங்க. ஃபைனலா இந்த வேலை போட்டு கொடுத்தாங்கல்ல 31 பேருக்கு, அது கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு உச்ச நீதிமன்றத்திலேருந்து வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நாள் தமிழக வெற்றி கழகம் இதுக்காக ஃபைட் பண்ணி உச்ச நீதிமன்றம் போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இது நேத்தி நடந்த விஷயம், இதுதான் நடக்கும்னு நான் நினைச்சேன். அது இப்படி மாத்தி நடந்திருக்கு அப்படின்னு இப்ப சொன்னேன். பட் ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 31 பேருக்கு வேலை கொடுத்ததுல உனக்கு உடன்பாடு உண்டா பிரபா? இது மாதிரி 31 பேருக்கு தூக்கி திடீர்னு வேலையை கொடுத்துட்டாங்களே, இது சரியா அப்படின்னா நாம அதை தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். நீதிமன்றமும் அதுதான் சொல்றாங்க. எதுக்காக நாம செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, அங்க இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களால இங்க ஆட்சியை பிடிக்க முடிஞ்ச உடனே வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, அரசு செய்யற தவறால எவ்வளவோ பேர் தினம் தினம் இறக்குறாங்கல்ல. சரியான இங்க ரோடு சரியா பராமரிப்பு இல்லாததுனால நிறைய பேர் இறந்து போறாங்க. பட்டாசு தொழிற்சாலையில வெடி விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க. கல்குவாரியில சரியான பராமரிப்பு இல்லாம சரிஞ்சு விழுந்து நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னு அரசு செய்யக்கூடிய தவறுகளால, அரசு கண்காணிக்க தவறுன விஷயங்களால இங்க தினம் தினம் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போறாங்க. அதுக்காகலாம் அரசு நாங்க கருணை அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு எத்தனை குடும்பத்துக்கு, எத்தனை பேர் விபத்துல இறந்து போறாங்க, எத்தனை குடும்பத்துக்கு இந்த அரசு வேலை கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு முன்னாடி இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு முன்னாடி இறந்த எத்தனையோ பேர் கருணை அடிப்படையில வேலை கேட்டு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க லிஸ்ட் பலாயிரக்கணக்கான பேர் இருக்கிறப்போ, திடீர்னு இவங்களுக்கு 31 பேருக்கு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியறது இல்லை. இதை மாதிரி உதவி செய்யணும், அவங்கள பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும், இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட பொறுப்பு. ஆனா அது அரசு வேலையா தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது இல்லாம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரே ஒரு வேக்கண்ட்டுக்காக எத்தனை 100 பேர் படிக்கிறாங்க தெரியுமா? ஒரு மொத்தமா 3000 வேக்கன்ட் இருக்கும். எக்ஸாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமே இந்த டிஎன்பிஎஸ்சியே நம்பி வருஷக்கணக்கா 4 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு படிக்கக்கூடியவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கனவுலலாம் ஒரு செகண்ட்ல நான் அப்படி மண்ணை விசிறி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி விசிறி விட்டுட்டு அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்தது சரியான விஷயம் கிடையாது. அவங்கள பாதுகாக்கணும், ஆனால் அதுக்கு அரசு வேலையை கொடுத்து தான் இந்த தாவேக்கா பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய ஸ்டாண்டு ஆல்ரெடி இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் நீதிமன்றமும் நேற்று அதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்க வேணும்னா அவங்களுக்கு ஏதாவது திறன் மேம்பாட்டு உதவிலாம் செஞ்சு அவங்கள டெவலப் பண்ணி விடுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி அரசு வேலையெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, ஸோ அவரு திரும்ப வந்து எனக்கு ஜாமீன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. பாளையங்கோட்டை சிறையில் இருக்காரு. உங்களுக்கு தெரியும் 15 நாள் அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, இதில் பெருசாக பேஸு கிடையாது, ஸோ இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல. 2 தரப்புலேருந்து வாதங்கள் வைக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்புலேருந்து இது மாதிரி முதலமைச்சருடைய எலும்பு ஒடிச்சிரும் அப்படின்னு சொன்னாருங்கிற விஷயம் இல்லை, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இவர் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இவர் இதை மாதிரி பேசினார். இதுக்கு முன்னாடி 2 முறை சேர்மனாக இருந்திருக்காரு, 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ அந்த வன்மத்தில் அந்த கோவத்தில் ஆளும் கட்சி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த தரப்பு வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்டது. பட் கடைசியாக தேதி சொல்லாமல் ஜாமீன் கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லாம இந்த மனுவை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஜாமீன் கிடைச்சது அப்படின்னா அது கண்டிப்பா திமுகவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் பார்ப்பாங்க. பட் 15 நாள் தானே நீதிமன்ற காவலே. ஸோ ஜாமீன் மனுலாம் திரும்ப விசாரணைக்கு வரத்துக்குள்ள 15 நாள் முடிஞ்சு நீதிமன்றமே ஜாமீன் கொடுத்துரும், அவங்களே முன் வந்து ஜாமீன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சனாதானம் அப்படின்னாவே நான் அப்படியே கத்தி எடுத்துட்டு வந்து வாழை எடுத்துட்டு வந்து வெட்டி வீசி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்படின்னா ஒன்று நம்ம உதயநிதி. அடுத்து யார் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் பேசுவார். சனாதானம் அப்படின்னு சொன்னாவே அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வரும், அப்படியே ரத்தம் கொப்பளிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவார். ஸோ அவங்க இப்போ ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத உளுந்தூர்பேட்டையில் நினைக்கிறேன் நடத்த போகிறாங்க. அதுக்கு பந்தக்கால் ஊன்ற விழாலாம் நடந்திருக்கு. ஏன் ஃபஸ்ட்டு இந்த மாநாட்டை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது, நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு தோய்வு இருக்குல்ல, இப்போ ஒரு பெரிய தோய்வில் இருக்காங்க. 2026 தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிருக்கு. கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்கள், நிறைய முக்கிய தலைவர்கள்லாம் வெளியில போறாங்க, அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அந்த தமிழ் தேசிய வாக்காளர்களை தன்னுடைய பக்கம் கவரலாம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசிய வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒற்றை கட்சி வாங்கிட்டு இருந்தது. இப்போ அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அந்த ஓட்டை யாராவது ஒருத்தவங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும்ல, அறுவடை பண்ணணும்ல. ஸோ அதை நாம பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி திருமாவளவன் அவர்களுக்கு இருந்த ஓட் பேங்கிங் வந்து உடஞ்சி அப்படியே செதறி சில்லா போய் தமிழக வெற்றி கழகம் போயிட்டு இங்கே விசிக்கா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் தன்னை ஆக்டிவாக காமிச்சிக்கணும், தனக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்குங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தமிழ் தேசிய அரசியல் பக்கம் திருமாவளவன் அவர்களுடைய பார்வை திரும்பி இருக்கு. சீமானுடைய வீழ்ச்சி நேரம் இந்த நேரம் ஓகேவா, ஒரு செட்பேக்கில் இருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி நமக்கு ஒரு ஓட் பேங்கிங் இங்கே காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம், பச்சை போலித்தனம். இனிமேலும் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய தலைவராக நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் இருக்காங்களான்னு தெரியல, பட் நம்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இதை மாதிரி ஒரு மாநாடை நடத்துகிறாங்க. ஸோ அங்கே நம்ம சனாதானம் அது இதெல்லாம் பேசக்கூடிய நம்ம திருமாவளவன், நம்ம வன்னியரசுலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே பந்தக்கால் நடுற விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அங்கே என் தமிழ் தேசிய மாநாடு சனாதானத்தை நாங்கள் அடியோட கொன்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதப்பட்டிருக்கு. இதுக்காக தான் நம்ம இவங்களை திட்டுறோம். ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க. அது நீங்கள் சனாதானத்தை ஆதரித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அதில் உறுதியாக இருங்க. ஏன் முத நாள் ஒரு முடிவு, அடுத்த நாள் ஒரு முடிவு, முத நாள் தூக்கத்தில் ஒரு கனவு, அடுத்த நாள் ஒரு தூக்கத்தில் ஒரு கனவு அப்படின்னு இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம விசிகாவுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் நீண்ட நாளாக வைக்கக்கூடிய கோரிக்கை. என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அது சரியோ தப்போ காலம் சொல்லட்டும், ஆனால் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் உறுதியாக இருங்க. இதை மாதிரி அப்படியே உசு இங்கே இந்த தமிழ் தேசிய ஓட்டு இங்கே போனால் இப்படி கிடைக்குமா, இல்லை நம்மள்ட்ட இருந்த ஓட்டை விஜய் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாரு, அதை எப்படி நம்மளுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு எதாவது ஜால்ரா வேலை போட்டு இந்த கிமிக்ஸ் காமிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் இப்போ போயிட்டுருக்கு, அமைச்சரவையிலலாம் இடம் போயிட்டுருக்கு. பட் இந்த அமைச்சரவை ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.